அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தோழியாக அறிமுகமான கெனிஷா தன் வாழ்வின் அழகான துணை என நடிகர் ரவி மோகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நடிகர் ரவி, முன்னாடி ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்டவர், தற்போது ரவி மோகன். அவர் தன்னுடைய மனைவியை சமீபத்தில் விவாகரத்து செய்வதாக அவர் அறிவித்திருந்தார். இதற்காக நீதிமன்றத்திற்கு கூட அவர் சென்றிருந்தார். அது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய திருமணம் ஒன்றில் இருவரும், அதாவது ரவி மோகன் மற்றும் அவரது நண்பராக அறியப்பட்ட கெனிஷா, அவர் ஒரு பெண் பாடகர், அவர் இருவருமே அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள். திருமணத்திற்கு சென்றது பெரிய விஷயம் இல்லை. இருவரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து, ஒரே வண்ணத்திலே உடை அணிந்து சென்றிருந்தார்கள். வழக்கமாக காதல் செய்யக்கூடியவர்கள் அல்லது திருமணம் செய்தவர்கள், கணவன் மனைவி, அவர்கள்தான் ஒரே மாதிரியான உடை பெரும்பாலும் அணிந்து செல்வார்கள். அவர்கள் தாங்கள் அனைவரும் ஈருடல் ஓர் உருவம், அதாவது மனதளவில் இருவரும் ஒரே நிலையில தான் இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரே வண்ணத்தில் உடை அணிந்து செல்வது இந்த கப்புள்ஸ் உடைய ஒரு கோல் என்று குறிப்பிடுவார்கள். அது போன்று தான் ரவி மோகனும் அவரது நண்பராக அறியப்பட்ட, தோழியாக அறியப்பட்ட கெனிஷாவும் இணைந்து சென்றார்கள். கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளங்களில் அது தொடர்பான பல்வேறு மீம்ஸுகளும் பல்வேறு விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கெனிஷாவும் ரவியும், அதாவது ஜெயம் ரவியாக அறியப்பட்ட ரவி மோகனும் தொடர்ந்து காதல் செய்கிறார்கள், இருவரும் விரைவில் திருமணம் செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் கிசுகிசுக்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் கெனிஷாவுடைய தோழி மற்றும் அவரது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கடுமையாக மறுத்து வந்தார்கள். இருவரும் நல்ல நண்பர்கள், நீங்கள் ஏன் நண்பர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கக்கூடாதா? ஏன் இது போன்று கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று பலரும் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையிலே தான் ரவி மோகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே என்னுடைய அழகான வாழ்க்கை துணை கெனிஷா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருவருக்கும் இடையே இன்னும் விவாகரத்து நடைபெறாத நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை ரவி மோகன் வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே இந்த இருவருமே, கெனிஷா மற்றும் ரவி மோகன் இருவரும் ஒரு திருமணத்தில் ஒன்றாக பங்கேற்ற அடுத்த நாளே ஜெயம் ரவியினுடைய மனைவி இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து செல்வதை நான் வலியுடன் பார்க்கின்றேன், இன்னும் நான் சேர்ந்து வாழதான் விரும்புகிறேன், நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போவதை நான் விரும்பவில்லை, நமக்கு குழந்தைகள் இருக்கிறது, அழகான வாழ்க்கை இருக்கிறது என்பது போலெல்லாம் ஜெயம் ரவியினுடைய மனைவி அறிக்கையை எல்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் தற்போது ரவி மோகன் இந்த ஒரு 2 பக்க அறிக்கையை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். நான் என் மகன்களை பிரியவில்லை, என்னுடைய மனைவியை மட்டும்தான் பிரிகிறேன், அனைத்தையும் இழந்த போதும் எனக்காக துணை நின்றவர் கெனிஷா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கெனிஷாவுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனது குழந்தைகளை வைத்து நிதி ஆதாயம் அடைய முயற்சி செய்தார்கள் என்றும் அவரது மனைவி குடும்பத்தாரை அவர் மறைமுகமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவர்கள் இருவரும் பிரிவதற்கு காரணம், அதாவது ரவி மோகனும் அவரது மனைவியும் பிரிவதற்கான காரணம், அவர்கள், அதாவது ரவி மோகன் சம்பாதிக்கக்கூடிய பணம் எதுவுமே அவர் கைக்கு வருவதில்லை என்றும் அவரை திட்டமிட்டு ஒரு கடனாளியாக ஆக்குவதற்கான முயற்சி நடைபெறுவதாகவும், அவரது மனைவியும் அவரது மாமியாரும் சேர்ந்து கொண்டு இவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் செல்வத்தையும் பிடுங்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே பல கசப்புகளை, கஷ்டங்களை மறந்து தான் ஒரு புதிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிறேன் என்று அந்த டைவர்ஸ் அப்ளை செய்வதற்கு முன்னதாக ரவி மோகன் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் சமீப நாட்களாக, பல மாதங்களாக பாடகி கெனிஷாவுடன் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவதும் அவருடன் தொடர்ந்து உலா வருவதுமாக இருந்த ஒரு நிலையிலே தற்போது அதனை அவரே உறுதி செய்திருக்கிறார். 2 பக்க அறிக்கைகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சில வார்த்தைகள் மட்டும் குறிப்பிட வேண்டுமானால், இது குறித்து எனது கடைசி அறிக்கை இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் மேலும் அழிவை ஏற்படுத்துவார்கள் என்று நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ஒரு குடிமகனாக நான் நடைமுறையில் உள்ள நீதி அமைப்பை பின்பற்றுவேன், கடைபிடிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் எடுத்த முடிவுகளிலே நான் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றும், என் வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த அளவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நான் அடைந்ததில்லை என்று கெனிஷாவுடனான தன்னுடைய உறவை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் நான் நன்றியுள்ளவனாகவும் அதற்கு அப்பாலும் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்வும் வளமும் இனி சிறப்பாக இருக்கும் என்று அவர் தனக்குத்தானே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக இனி தன்னுடைய வாழ்க்கை துணை பாடகி கெனிஷா தான் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.